100 நாள் வேலை திட்டத்திற்கான பெயரை மாற்றுவதற்கான சட்ட மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த சட்டத்தை முன்மொழிந்தது இடதுசாரிகள் தான். இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு உட்படுத்தவில்லை, எதிர்க்கட்சிகளின் கருத்தறியவில்லை. இதுவே நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது கொடுக்கப்பட்ட தாக்குதல். ஏன் அந்த சொல் கசக்கிறது? காந்தி என்கிற சொல் என்ன உள்நோக்கம் இருக்கின்றது மத்திய அரசு? அதுல மகாத்மா காந்தியின் பெயரை ஏன் நிற்கிறோம்? அது வெறுப்பின் உச்சமா, கசப்பின் உச்சமா? அதாவது தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுகவினர் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா ஒரு கருத்தை, தமிழ்நாடு ஒற்றுமையின் சின்னம், ஒருமைப்பாட்டின் சின்னம், நல்லிணவின் சின்னம், கூட்டி செய்வின் சின்னம். இந்த கலாச்சாரமும் பண்பாடும் உலகுக்கே வழங்கும். நீங்க சொன்ன அன்பர்கள் எல்லாம் தோற்று போவாங்க. ஒரு உள்துறை அமைச்சர் இல்லை, 1 கோடி உள்துறை அமைச்சர் இருந்தாலும் சரி, உங்கள் பட்டாளத்தை நீங்கள் சேர்த்து வந்து இங்க இறக்கினாலும் சரி, தமிழ் மண்ணில் நீங்கள் தோற்பது உறுதி. அப்புறம் கொண்டு நீங்க 10 வச்சு தீ எரியில பார்த்தீங்களா? உங்களுக்கு யார் முயன்றாலும் எங்கள் கூட்டணியை உடைத்து விட முடியாது. நாடு பிளவுபட்டதுக்கு வந்தே மாதிர பாடலா காரணம். ஏழைகள் பயனடைவார்கள் என்றால் அது பற்றிய விவாதத்துக்கு நீங்களே அஞ்சுகிறீர்கள். நாடாளுமன்றத்தில் சொல்லலாம் இல்லையா? ஆர்ப்பாட்டம் நடத்திட்டா மத்திய அரசு அடிபணிந்து மீண்டும் மகாத்மா காந்தி பெயரை வைக்க வாய்ப்பு இருக்கா? ஜனநாயகத்தில் கருத்து சொல்றோம், நேரு நம்ம போராடுகிறோம். வேற என்ன வடிவம் இருக்க முடியும்? உலகம் முழுவதும் நடைபெற்ற உரிமை போர் தானே ஜனநாயகத்தை வளர்த்தது. அமெரிக்க புரட்சி உரிமைக்கானது தானே. யாராவது இந்தியாவுடைய விடுதலைக்காக போராடி இருப்பார்களே, ஆனால் அவர்களை காட்டிலும் 1000 மடங்கு சிறையாகியவர். ஜனநாயகமே மக்களுக்கானது தான். மக்கள் வடிவம் தானே. நேரு சிந்தித்தார், வெறும் கொள்கையை வகுத்தார். ஜவஹர்லால் நேரு. உள்துறை அமைச்சர் பேசுவது முறையா? பிரதமர் பேசுவது முறையா? இதனால் தேசிய சிதையமா, உறுதியாகுமா? இல்ல, மத்திய அரசு ஆளுநருக்கு எந்த திட்டத்தையுமே தமிழக அரசு நிறைவேற்றல. பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ 2005ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கான பெயரை மாற்றுவதற்கான சட்ட மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் உள்நோக்கம் இருக்கின்றதா அந்த பெயரை மாற்றுவதில்? சார், இந்த சட்டத்தை முன்மொழிந்தது இடதுசாரிகள் தான். இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு உட்படுத்தவில்லை, எதிர்க்கட்சிகளின் கருத்தறியவில்லை. இதுவே நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல். இது வறுமை ஒழிப்புக்கான சட்டம், நடைமுறை திட்டம். இப்போ இதில் என்ன, பெயர் மாற்றுவதன் மூலம் நீங்கள் உள்ள பொருளையும் மாற்றுகிறீர்கள். தன் பொறுப்பிலிருந்து ஒன்றிய அரசு விலகி முழு பொறுப்பையும் மெல்ல மெல்ல மாநில அரசின் மீது சுமத்துகிறது. நிதி ஒன்றிய அரசிடம் இருக்கிறது, அதிகாரம் ஒன்றிய அரசிடம் இருக்கிறது. இதை தருவது மாநிலங்கள். ஆனால் மாநிலங்களை நெருக்கடிக்குள்ளாக்குறாங்க ஒன்றிய அரசு. அதில் மகாத்மா காந்தியின் பெயரை ஏன் நிற்கிறோம்? அது வெறுப்பின் உச்சமா, கசப்பின் உச்சமா? கிராமம் என்றால் உலகத்திலேயே கிராமம் குறித்து ஆழ்ந்து அறிந்த அரசியல் தலைவர்களில் காந்தி ஒருவர். அவர் தான் மேலிருந்து அதிகாரம் கிராமங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். கிராம ராஜ்யம் என்று அவர் சொன்னார். கிராமங்களுடைய அதிகாரம்தான் இந்தியாவினுடைய உண்மையான அதிகாரம் என்றார். நாடாளுமன்றம் அதிகாரத்தை குவித்து வைப்பதல்ல, கடைகோடியில் இருக்கிற கிராமங்களுக்கு அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்று சொன்னவரும் அவர் தான். நீர் மாசுபடக்கூடாது, நிலம் மாசுபடக்கூடாது, காற்று மாசுபடக்கூடாது. நான் எந்திரங்களை வெறுக்கவில்லை, ஆனால் எந்திர நுட்பங்களால் இவை மாசுபடாமல் இருக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு இந்த இயற்கையை நாம் கையளிக்க வேண்டும் என்று சொன்ன மகத்தான மனிதரும் அவர்தான். எனவே கிராமம் என்று சொல் வருகிற போது அவர் பெயரில் ஒரு திட்டம் இருப்பது நல்லது. அதையே கெடுக்கிறாங்க, அதையே எடுக்கிறாங்க. ஏன் அந்த சொல் கசக்கிறது? காந்தி என்கிற சொல் என்ன உள்நோக்கம் இருக்கின்றது மத்திய அரசுக்கு? அதான் காந்தியின் மீதான வெறுப்பு தான். நேர இன்னைக்கு தாக்குறதுக்கு என்ன காரணம்? வெறுப்பு தான், வெறுப்பு அரசியல் தான். நேருவா இந்தியாவை பிளந்தாரு. வந்தே மாதரம் என்கிற சொல்லில் 2 வரி நீக்கப்பட்டது. எனவே இந்தியா பிளவுபட்டதுன்னு பிரதமரும் உள்துறை அமைச்சர் சொல்கிறாங்க. உண்மையாது? நாடு பிளவுபட்டதுக்கு வந்தே மாதிர பாடலா காரணம்? நாடு பிளவுபட்டதுக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் காரணம். அவர்கள் பிரித்தாண்டார்கள். இனி சிறுபான்மை மக்களால் வாழ முடியாது என்கிற ஒரு சமூக நிர்பந்தம் புறச்சூழல் எழுந்து விட்டது. அதுதான் காரணம். யாருக்கும் விருப்பமில்லை நாடு பிரிவதில். ஆனால் ஒன்றுபட்ட இந்தியாவை தான் கேட்டார். அவன் நடந்தார், அதுக்காகவே நடந்தார், அதற்காகவே அவர் பலியானார் இல்லைங்களா? அதற்காக அவர் கொல்லப்பட்டார். இந்த வரலாற்று உண்மையெல்லாம் மறைத்து விட்டு நேருவும் காந்தி தான் இந்தியாவை பிளவுக்கு காரணம், பிரித்தார்கள் என்று நீண்ட நெடுங்காலமாக RSS கருத்தியல் இங்கே முன்மொழியப்படுகிறது. அது ஏற்புடையதில்லை, தவறு. இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தான் நாங்கள் வருகிற 23ஆம் தேதி திட்டத்திற்கு பெயர் மாற்றுவதை கைவிட வேண்டும். இல்லைங்க, பெயர் மாற்றத்தை கைவிடணும். ஏற்கனவே இருந்த மாதிரி இருக்கணும், வேலை நாட்கள் அதிகரிக்கணும். 125 சொல்லியிருக்காங்களே, அதான் நான் சொல்கிறேங்க. அப்போ நீங்கள் அதை விவாதிக்கலாம் இல்லையா? நீங்கள் சொல்கிறது எதை நம்ப முடியாது இல்லையா? 100 நாட்களை 120 நாட்களாக 120 நாட்களா வேஜஸ் வந்து 214 வந்து உயர்த்தியிருக்காங்க. நிதி வந்து 40% நிதியை
மாநில அரசு கொடுக்க வேண்டும், 60% நிதியை வந்து ஏன்? மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று 100% சொல்லியிருக்காங்க. நீங்க கொடுங்க. எங்க பணம் உங்ககிட்ட தானே இருக்குது. ஏன் எங்களுக்கு 40, எங்களுக்கு 60, உங்களுக்கு 40? நாங்க 20 கொடுக்குறோம், நீங்க 80 கொடுங்க. நிதி எங்கே குவிந்திருக்கிறது? மாநிலத்திலா? அதிகாரம் எங்கே குவிந்திருக்கிறது? மாநிலத்திலா? ஒன்றியத்தில் தானே. 80 நீங்க கொடுங்க, 20 நாங்க கொடுக்குறோம். நீங்க உள்ளபடியே இதில் வந்து இந்த இந்த சட்டத்தால், இந்த திட்டத்தால் ஏழைகள் பயனடைவார்கள் என்றால் அது பற்றிய விவாதத்துக்கு நீங்களே அஞ்சுகிறீர்கள். நாடாளுமன்றத்தில் சொல்லலாம் இல்லையா? ஏன் நாடாளுமன்றத்தில் அது பற்றி பேச மறுக்கிறீர்கள்? திட்டத்தின் பெயரை மட்டும்தான் மாத்துறாங்க. ஆனால் திட்டத்தினுடைய அந்த நாட்களை வந்து உயர்த்தியிருக்காங்க, ஊதியத்தையும் உயர்த்தியிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து மாநில அரசுடைய பங்களிப்பு வேண்டும் என்று தெரிவிச்சிருக்காங்க. ஸோ திட்டத்தை வந்து நிறுத்துவதற்கான சட்ட மசோதா இல்லை. சரி, நான் உனக்கு எளிமையாக கேட்குறேன், எதுக்கு காந்தி பேரை மாத்துறீங்க? அது என்ன உள்நோக்கம் தான்? அதான் என்ன, காந்தியின் மீதான வெறுப்பு தானே. என்ன நோக்கம்? இப்போ போயிட்டு நேரு வந்து இந்தியாவை பிறந்தாருன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? உண்மை என்ன இருக்கா? இந்த பெயரை மாற்றுவதற்குள்ள இந்தியா கூட்டணி எத்தகைய ஆர்ப்பாட்டத்தை எடுத்து அதான் நாங்கள் எதிர்ப்பு 22ஆம் தேதி சிபிஐ இந்தியா முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணுது. 23ஆம் தேதி நாங்கள் சிபிஐ, சிபிஎம், சிபிஐஎம்எல், பிசிக 4 கட்சிகளும் சேர்ந்து இந்தியா தமிழ்நாட்டில் ஒன்றிய தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இப்பொழுது கூட்டறிக்கையில் நாங்கள் கையெழுத்திட இருக்கிறோம் 4 கட்சிகளின் சார்பில். அதற்கு தமிழக மக்கள் பேராதரவு தர வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, ஆர்ப்பாட்டம் நடத்திட்டா மத்திய அரசு அடிபணிந்து மீண்டும் மகாத்மா காந்தி பெயரை வைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஜனநாயகத்தில் கருத்து சொல்கிறோம், நேரு நம்ம போராடுகிறோம். வேற என்ன வடிவம் இருக்க முடியும்? போராட்டத்துக்கு மதிப்பளிக்க போராட்டம் தான் உங்களுடைய ஆயுதமே. இல்லை, ஜனநாயகத்தில் வலிமை இல்லைவாது. காந்தி உண்ணாவிரதம் சாதாரணமானது. அது ஆயுதத்தால் நம்மை ஒடுக்கிய ஏகாதிபத்தியத்தை தோற்கடித்தது அல்லவா அந்த உண்ணாவிரதம். அப்போ கேலி பேசுனாங்கல்ல, பிறர் செய்கிற தவறுக்காக, அரசியல் தவறுக்காக தன்னைத்தானே வருத்திக் கொள்வதால் என்ன அப்படின்னாங்க இல்லையா? அது அவ்வாறு இல்லை, அதுக்கு ஒரு வலிமை இருக்கிறது, போராட்டத்துக்கு வலிமை இருக்கிறது. ஜனநாயகமே பிரசவித்தது, அது ஜனநாயகம் பெற்றெடுத்தது தான். போராட்டம் விருப்பங்களால் எழுவதல்ல, உரிமையின்பால் எழுவது. வரலாற்று வழியில் நீண்ட நெடுங்காலம் ஜனநாயகத்துக்காக போராட்டங்களால் ஜனநாயகமே பெற்றெடுத்தது தான் அந்த போராட்ட முறை. ஏன்னா போராட்டங்கள் நல்லது. ஆனால் மனிதர் மீது வெறுப்பு இல்லாத போராட்டமாக இருக்கணும், மனிதர்களை கொல்லுகிற போராட்டமாக இருக்கக்கூடாது. அதான விஷயம். மற்றபடி உரிமைகளுக்கான போர் என்பது ஜனநாயகத்தை வளர்க்கும். உலகம் முழுவதும் நடைபெற்ற உரிமை போர் தானே ஜனநாயகத்தை வளர்த்தது. அமெரிக்க புரட்சி உரிமைக்கானது தானே, கிரேக்க புரட்சி உரிமைக்கானது தானே, பிரெஞ்சு புரட்சி உரிமைக்கானது தானே, அக்டோபர் புரட்சி உழைக்கும் மக்களின் உரிமைகளுக்கானது தானே. இந்த புரட்சிகள் எல்லாம் தானே மெல்ல மெல்ல ஜனநாயகத்தை செதுக்கியது, புது புது சட்டங்கள் பிறப்படுத்தது. இதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் தாக்குதல் தொடுக்கிற ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. அதுதான் கவலை. 2020 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து இந்த திட்டம் பெயர் மாற்றப்படுகிறதா? இதனால யாருக்கு அனுகூலம்? அதாவது என்டிஏ கூட்டணிக்கா இல்லை இந்தியா கூட்டணிக்கா? இல்லை, இந்த சட்டம் உள்ளபடியே ஏற்கனவே இருந்த சட்டம் தொடர்ந்து அது வேலை நாட்களை அதிகரித்து சம்பளத்தை, கூலியை கொஞ்சம் அதிகரித்தால் அது ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு பலன். எந்த ஒரு திட்டமாகட்டும், காந்தியின் பேரில் இருக்கிற திட்டம், நேருவின் பேரில் இருக்கிற திட்டங்களை மாற்றுவது நல்லதல்ல. அது வரலாற்றை தவறாக திருத்தி அமைப்பது. அடுத்த தலைமுறைக்கு வரலாறு ஒன்று தெரியணும் இல்லையா? இந்திய விடுதலை போருக்கு தலைமை தாங்கியவர் யார்? காந்தி. சொல்கிறாரா இந்தியாவுடைய பிரதமர்? வேறு வழி இல்லாமல் காந்திக்கு தலைவனுங்கிறாரு. நேருவின் பாத்திரம் மகத்தானது அல்லவா? ஆர்எஸ்எஸ், பிஜேபியில் யாராவது இந்தியாவுடைய விடுதலைக்காக போராடி இருப்பார்களே, ஆனால் அவர்களை காட்டிலும் 1000 மடங்கு சிறையாகியவர் ஜவஹர்லால் நேரு. அவரையே இப்போ நீங்கள் சிறுமைப்படுத்துறீங்க, நோக்கம் என்ன? அவர் கொண்டு வந்தால் 5 ஆண்டு திட்டம், அதனால் நாடு முன்னேறலையா? பக்ரானங்கள் திட்டம், ரூர்கேலா, பிளாய், இந்த திட்டங்கள்லாம் எப்பொழுது யாரால் கொண்டு வரப்பட்டது? எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்பேஸ் சயின்ஸ், அதுக்கு அடித்தளமிட்டது யார்? இன்னைக்கு விண்வெளி ஆய்வில் இந்தியா உயர்ந்து நிற்கிறது. இதற்கு அடித்தளமிட்டது யார்? நேரு அல்லவா? இதில் ஜனசங்கத்துக்கு எதனா பங்கு இருந்ததா? ஆனந்த மார்க்கத்துக்கு எதனா பங்கு இருந்ததா? ஆர்எஸ்எஸ்க்கு எதனா பங்கு இருந்ததா? விடுதலை போரில் குருதியை கொட்டி உயிரை கொடுத்து நாட்டை வளர்த்தது இந்திய தேசிய காங்கிரஸ், கதார் இயக்கம், நவஜாபான் இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ராணுவ குடியரசு. இதுபோல யாருக்குன்னா பங்கு உண்டா அவர்களுக்கு? அதனால தான் நேரு உயிரோடு இருக்கும் வரையில பிரதமராக இருந்தார். அவர் பிறகு தானே இந்திரா காந்தி வந்தாங்க. இந்திரா காந்தி பிறகு தான் 1977 இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஸோ அவரு இந்தியாவுக்கு கொடுத்த அந்த டெடிகேஷனுக்கு நிகராக இந்திய மக்களும் வந்து காங்கிரஸ் ஆதரிச்சாங்க, நேரு ஆதரிச்சாங்க. இல்லை, எல்லாவற்றுக்கும் மக்கள் தான். ஜனநாயகமே மக்களுக்கானது தான். மக்கள் வடிவம் தானே. நான் சொல்ல வர்றது ஆட்சி முறை என்கிற போது, அரசு தலைவர் என்கிற முறையில் நேரு சிந்தித்தார், பெரும் கொள்கைகளை வகுத்தார். இந்தியாவிற்கு அயல்முகம் கொடுத்தவரே நேரு தானே.
நேரோடு நாங்கள் எவ்வளோ முரண்படுகிறோம். அவ்வாறு தோற்கடித்திருந்தாலும் அந்த நேரு ஏற்றுக்குவார் ஜனநாயகத்தில். அதில் என்ன, அது ஒன்றும் பெரிய தவறு இல்லையே. ஜனநாயகத்தை தோற்கடிக்க கூடாதா என்ன? ஜனநாயகத்தில் வெற்றியை தீர்மானிக்கிற இடமே தோல்வி தான். டாக்டர் அம்பேத்கர் சொல்வார், நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்பது எது தீர்மானிக்கிறது? நான் தோல்வி அடைந்தது. அப்போ வெற்றியின் மறுபக்கம் தோல்வி. தோல்விக்கு ஜனநாயகத்தில் இடம் இருக்குது. தோல்வி அடைந்தால் அடக்கி ஒடுக்கணும்னு அவசியம் இல்லை. தோல்வி அடைந்தால் அதை கடந்து செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தோல்வி அடைந்தவர் பின்னாலும் மக்கள் இருக்கிறார்கள், வாக்களித்து இருக்கிறார்கள் என்று மதிப்பது தான் இந்திய ஜனநாயகம். அந்த பார்வை நாட்டின் பிரதமருக்கும் இல்லை, உள்துறை அமைச்சருக்கும் இல்லை. மக்கள் புரட்டி போட்டுருவாங்க எல்லாத்தையும். பெரிய பெரிய எம்பையரெல்லாம் பீப்புள் புரட்டி போட்டுருக்குறாங்க. நீங்களாம் 2 முறை 3 முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்துட்டு அவங்களை யாரும் அசைக்க முடியாதா என்ன? இந்திய மக்கள் புரட்டி போடுவாங்க. அந்த காலம் விடும். அப்போ நீங்கள் உணர்வீர்கள். இப்போது தமிழ்நாட்டில் வந்து 100 நாள் வேலை வந்து முழுமையாக 100 நாள் கொடுக்கப்படுகிறதா? அதுக்காக நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் கொடுக்கப்படுகிறதா? அதை பற்றி உங்கள் கருத்து சார்? கட்டாயமாக கொடுக்கணும். கொடுக்கலையே. கொடுக்காத இடங்கள்ல அதுக்காக போர்க்குள்ள எழுப்பணும், போராடணும். அந்த தவறை யார் செய்தாலும் அதை தண்டிக்கணும். அது மாநில அரசு தானே சார் காரணம்? மாநில அரசு பல்வேறு இடங்களில் பல முறை இந்த ஆய்வுகளை நடத்திருக்கிறது. இந்த ஆய்வுகளில் தவறுகளை மாநில அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது. பல இடங்களில் ஊதியம் கொடுக்கல, இடைத்தரகர்கள் தலையிடுகிறார்கள், நல்லதல்ல அப்படின்னு பல முறை எச்சரிக்கை விட்டுருக்கிறோம். அதிகபட்சமாக 40-60 நாள் தான் கொடுக்குறாங்க. ஊதியமும் வந்து நம்மை பொறுத்த வரைக்கும் குறைத்து தான் தராங்க. அந்த திட்டத்தில் எந்த குளறுபடியும் இருக்கக்கூடாது, எந்த பிழையும் இருக்கக்கூடாது. தேவைப்பட்டால் அதில் நிதி கொஞ்சம் ஒதுக்கி அந்த ஏழைகளுக்கு அதிகரிக்க வேண்டும். அதான் எங்கள் கொள்கை நிலை. அங்கே தவறு நடக்குது, அங்கே இடர்கிறது, அங்கே வீழ்ச்சி என்றால் அது இயற்கை இயலாது, அது தவறு, அது திருத்திக் கொள்ளப்பட வேண்டும். இப்பொழுது நடக்கிற போர் என்பது ஒன்றிய அரசு அதிகாரத்தை குவித்து கொண்டு மாநிலங்கள் மீது தொடுத்திருக்கிற போர். இதை எதிர்க்கணும். இதற்கு நாங்கள் உறுதியாக நின்று குரல் எழுப்புவோம். இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டத்தை முறையாக செயல்படுத்தலை அப்படின்ற ஒரு அதிருப்தி திமுக மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கின்றது. இதை தாண்டி எப்படி நீங்கள் திமுக தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெறும் உறுதியாக சொல்கிறீங்க? ரொம்ப உறுதியாக சொல்கிறோம். திமுக இந்தியாவிலேயே சமூக நலத்திட்டங்களில் முதல் இடத்தில் இருக்குது. சேமல திட்டங்களில் முதன்மையான இடத்தில் இருக்கிறது. பிற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது கல்விக்கு நல்லதோர் நகர்வு தமிழ் மண்ணில் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்திനും ஒப்பிட்டாலும் மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மிக சிறப்பாக இங்கே இயங்குகிறது. மக்கள் நல்வாழ்வு உள்ளபடியே இங்கே பிற மாநிலங்களில் ஒப்பிடுகிற போது நன்றாக இருக்கிறது. 100க்கு 100 எல்லாம் சரியாக இருக்கிற ஒரு மாநிலம் இல்லை, ஒரு நாடும் இல்லை. ஆனால் தனக்குரிய குறைந்த அதிகாரத்தில், தனக்குரிய குறைந்த நிதி வளத்தில் போராடி கொண்டே தமிழக அரசாங்கம் நகர்கிறது. நமக்கு தர வேண்டிய நிதி தரமாக இருக்கிறாங்க. அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டத்தை நீங்க நடைமுறைப்படுத்தல, அதனால அதுக்கு நிதி அவங்க கொடுக்கல. பேரிடர் காலத்துல என்ன நடைபெறும்? பேரிடருக்கு நிதி நீங்க தான் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து மத்திய அரசுடன் தொடர்ந்து ஒரு பனிப்போரில் ஈடுபட்டு அவங்க கொடுக்கல. அதுதான் பனிப்போரில், இந்த போரை துவக்கி வச்சதே மத்திய அரசு தான். இப்போ என்ன போரில் ஈடுபடுறாரு இவர்? நம்ம ஆளுநருக்கு என்ன வேலை? இல்ல, மத்திய அரசு ஆளுநருக்கு என்ன வேலை? திட்டத்தையுமே தமிழக அரசு நிறைவேற்றல. ஆளுநருக்கு என்ன வேலை? ஆளுநருக்கு என்ன வேலை? இங்கே தமிழக அரசாங்கத்தில் குறுக்கிடுவதா அவருடைய வேலை? ஒரு கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் நிறைவேற்றணும், சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றுகிறது. அதில் என்ன சட்ட சிக்கல்? அதில் என்ன அரசியல் சிக்கல்? அதையும் கிடப்பில் போடுறீங்க. அப்போது நோக்கம் என்ன? தமிழ்நாட்டுக்கு சிக்கல் தரணுன்றது என்ன? அப்போ இது எப்படி எதிர்க்காமல் இருக்க முடியும்? எனவே தான் நாங்கள் எதிர்க்கிறோம் ஒன்றிய அரசு. எல்லாம் ஒரு அரசியலாக தான் எதிர்க்கிறோம். தனிப்பட்ட முறையில் காழ்ப்போ கசப்போ பிரதமர் மீது, உள்துறை அமைச்சர் மீது நமக்கு இல்லை. ஒரு நாடு இந்தியா தேசியம் கட்டமைந்திருக்கிறது. எப்படி கட்டமைந்தது? விடுதலை போரில் இந்தியா தேசியம் கட்டமைந்தது. அதாவது ஒரு மொழி பேசுகிற மக்கள் ஒரு நாட்டுக்கு போராடி இருப்பான், பல மொழி பேசுகிற மக்கள் ஒரு நாட்டுக்கு போராடிய வரலாறே உலகத்தில் இந்தியா தான். பல மொழி பேசுவான், அந்தந்த மாநிலத்துக்கு அவங்க போராடல, விடுதலைக்காக போராடல, இந்தியா போராட்டம். இது எவ்வளோ பெரிய அதிசயம் இது இல்லைங்களா? இப்படிதான் இந்திய தேசியம் கட்டமைந்தது. இந்திய விடுதலை போரில் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிர் பலி, லட்சக்கணக்கானவர்கள் சிறையேகி, பல ஆயிரக்கணக்கான மக்கள் சிறையேகி உயிர் கொடுத்து கட்டப்பட்டது தான் இந்திய தேசியம். இந்திய தேசியம் கட்டமைந்திருக்கிறது இல்லையா? இந்த ஒற்றுமை சிதையக்கூடாது. நீங்கள் ஒப்புக்கொள்கிறீங்க இல்லையா? பிரதமர் பேசுகிறாரு, என்ன பேசுகிறாரு? வட மாநில தொழிலாளர்கள் திமுகவால் அச்சுறுத்தப்படுகிறார்கள். அது உண்மையாது? தமிழர்கள் ஒரிசா பொருளை திருடி அங்கே வைத்திருக்கிறார்கள், புகழ் வாய்ந்த ஆலயத்தினுடைய சாவியே என்கிறார். அப்படிலாம் பேசலாமா? உள்துறை அமைச்சர் பேசுவது முறையா? பிரதமர் பேசுவது முறையா? இதனால் தேசிய சிதையமா, உறுதியாகுமா? ஒரு வெறுப்புணர்ச்சி வரும் இல்லை? இந்திய தேசியத்தை சிதைக்கிற செயல் இல்லை. யாரோ பேசினா வேறு, பிரதமர் அப்படி பேசலாமா? உள்துறை அமைச்சர் பேசலாமா? இதனால தான் நாங்கள் ஒரு போரை துவைக்க இருக்கிறோம். அந்த போர் ஒற்றுமைக்கான போர், ஜனநாயகத்துக்கான போர். நிறைவில் தமிழகம் எல்லாம் திமுக கூட்டணியிலான எங்கள் கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். கடந்த தேர்தலில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 6 தொகுதியில் ஏன் 2 தான் ஜெயிக்க முடிஞ்சது, 6 ஜெயிக்க முடியலையே சார்? தேர்தல் முறைகளில் பல நேரங்களில் நாங்கள் கணிப்பதில் தவறுகிறோம். அதிலிருந்து பாடங்களை நாங்கள் பெறுகிறோம். அந்த பாடங்களை பெற்று சரியான கணிப்பில் இறங்கி
சரியான மதிப்பீடுகள் செய்து இந்த முறை நாங்கள் பெறுகிற இடங்களை வெற்றி பெறுவோம். அதிலிருந்து தோல்வியிலிருந்து பாடங்களை பெற்றுக்கொள்வோம். உங்கள் தலைமையிலான சிபிஐ 2026 மகத்தான வெற்றி பெறுமா? அதாவது மகத்தான 10 இடங்களுக்கு மேலே வாங்கி மகத்தான வெற்றி பெறுமா? அதுக்கான கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு என் தலைமை என்றல்ல, நான் செயலாளர். நீங்கள் உங்கள் தலைமையில் சந்திக்கின்ற முதல் சட்டமன்ற தேர்தல். அதான் எங்கள் கட்சியில் கூட்டு தலைமை தான், மாநில குழு தான். அதில் எனக்கு ஒரு பொறுப்பு, டீம் ஹெட்டு, இந்த குழுவினுடைய தலைமை பொறுப்புன்னெலாம் சொல்லலாமே தவிர என் தலைமை என்னால் என்று கம்யூனிஸ்ட் கட்சியில் அந்த இடம் இல்லை. நாங்கள் நீங்கள் தான் குழு அதான் சொல்லிட்டேன். உங்கள் தலைமையிலான இடதுசாரி கட்சி 2026 இப்போ ஒரு 10 தொகுதி 5 தொகுதி கேட்டு பெற்று அதுல 10 வெல்வது என்ற இலக்கு இருக்கிறதா? நாங்கள் பெறுகிற அத்தனை தொகுதியும் மகத்தான வெற்றியை பெறுவோம். அதுக்கு திமுக நிச்சயமாக நாங்கள் வெற்றி 5 தொகுதி கொடுத்தா 5 தொகுதி வெற்றி பெறுவீங்க. நிச்சயமா அந்த அளவுக்கு நிச்சயமா வலிமையா இருக்கீங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது. எங்களிடம் இல்லாதது என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். பொய் இல்லை, ஜாதி மத வெறிகளை தூண்டுகிற சூழ்ச்சி இல்லை. எங்களிடம் உழைப்பு இருக்கிறது, தேசத்தின் அறம் இருக்கிறது, 100 ஆண்டு கால பாரம்பரியம் இருக்கிறது. நாட்டு நாடு 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 என்று உழைத்த மகத்தான மனிதர்கள் சாட்சியமாக இன்றும் வாழ்கிறார்கள், உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த தேர்தல் கலை கொஞ்சம் தெரியவில்லை, கற்று நாங்கள் தேர்வோம். நீங்கள் உங்களுடைய பேச்சு சித்தாந்தம் எல்லாமே அருமையாக இருக்குது. ஆனால் தேர்தல் அரசியல் என்று வரும்போது மக்கள் மன்றத்தை நீங்கள் முன்னிலையில் இருக்கீங்க. ஆனால் தேர்தல் அரசியலில் இடதுசாரி சித்தாந்தம் நாளுக்கு நாள் பின்னோக்கி தான். உங்களை போன்ற படித்த இளைஞர்கள், உலகம் தெரிந்த இளைஞர்கள், அறம் சார்ந்த இளைஞர்கள், இந்த உலகம் புது திசையில் நோக்க செல்ல வேண்டும் என்று சிந்திக்கிறவர்கள் மேலெழுந்து வருகிற போது இடதுசாரிகளை கடந்து அவர்களால் செல்ல முடியாது, நாடு செல்லாது. நாங்களே நிறைவில் வெல்லுவோம். உங்களை போன்ற சிந்தனையாளர்கள், இளம் சிந்தனையாளர்கள் எழுக. அதனால் இடதுசாரி புது பலம் பெறுக. இதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? அதாவது தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுகவினர் தகுதியற்றவர்கள் அப்படின்னு பாஜக மூத்த தலைவர் ராஜா ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார். அது குறித்த உங்க பார்வை சார்? அதை கடந்து போகலான்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு நல்ல விஷயங்கள் திமுக ஒரு தகுதி இல்லாத கட்சின்னு அவரோட ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். திமுக தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தகுதியான கட்சியா தகுதி இல்லாத கட்சியா? ஒரு தமிழ் சார்ந்த நெறிகளும் தமிழ் சார்ந்த அரசியலும் அவர்களை நெறிப்படுத்தும். பிஜேபி போன்ற கட்சிகளுக்கே பாடம் தரும். நீங்கள் சொன்ன அன்பர் சகோதரர் ராஜா இருக்கிறார்களவா, அவருக்கே நிறைய பாடங்களை தமிழ் மண் கற்றுத்தரும். அந்த ஒரு பதற்ற அரசியலை முன்மொழிகிறாங்க பாருங்கள் வடபுலத்தில், அது இங்கே எடுபடாது. மக்களை பிரித்தாளுகிற அரசியல் இங்கே எடுபடாது. ஒரு மதம் சார்ந்த நாட்டை நகர்த்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள் அல்லவா, அது இங்கே எடுபடாது. தமிழ்நாடு ஒற்றுமையின் சின்னம், ஒருமைப்பாட்டின் சின்னம், நல்லிணவின் சின்னம், கூட்டிசைவின் சின்னம். இந்த கலாச்சாரமும் பண்பாடும் உலகுக்கே வழங்கும். எனவே நிறைவில் நாங்கள் தான் வெல்வோம். நீங்கள் சொன்ன அன்பர்கள்லாம் தோற்று போவார்கள், அது காலம் உணர்த்தும். 100 உதயநிதியில் 1,00,000 உதயநிதி வந்தால் கூட இந்த முறை திமுக வெற்றி பெற முடியாது, அதிமுக வெற்றி பெறணும். ஆர்பி உதயகுமாரும் ஒரு அழுத்தமான 1000 பிரதமர் இல்லை, பல லட்சம் பிரதமர் வந்தாலும் சரி, ஒரு உள்துறை அமைச்சர் இல்லை, 1 கோடி உள்துறை அமைச்சர் வந்தாலும் சரி, உங்கள் பட்டாளத்தை நீங்கள் சேர்த்து வந்து இங்கே இறக்கினாலும் சரி, தமிழ் மண்ணில் நீங்கள் தோற்பது உறுதி. நாங்கள் சொல்கிறோம் என்டிஏ கூட்டணி நிச்சயமா. ஏன்னா மக்கள் ஒற்றுமை விரும்புகிற மக்கள். இது ஒற்றுமை மண். இந்த மண் திருப்பரங்குன்றம் நீங்கள் 10 வச்ச தீ எரியல பார்த்தீங்களா, உங்களுக்கு எரியாது, அது முடியாது. ஏன்டனா இது ஒரு நல்லிணக்க மண். இங்கே யாரும் பிரித்து விட முடியாது, எதன் பொருட்டும் இணைக்க முடியுமே தவிர பிரித்து விட முடியாது. நீங்கள் பிரிக்கிறவர்கள். எனவே உங்களை குறிப்பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் அடிப்பார்கள், நெற்றியை பார்த்து அடிப்பார்கள். ஜாதி மோதல் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, மத மோதல் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் திருச்சியில் ஜனவரி மாதம் ஜாதிய மோதலுக்கு எதிராக ஒரு பிரச்சார நடைப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். ஜாதி மோதல் இல்லைன்னா ஏன் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறார்? இருக்க போய் தான் எடுத்திருக்காரு. இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லுங்க, ஏதாவது ஜாதி கலவரங்கள் மத கலவரங்கள் எங்க நடந்து? நிறைய நடந்திருக்கு சார். அதாவது பள்ளி மாணவர்களே கலவரம் இல்லை, அது ஒரு நீங்கள் பீகார், ஊபி அப்படி கூட்டம் கூட்டமாக கலவரத்தில் ஈடுபடுற அதுபோல் தமிழ் மண் அல்ல. ஆனால் தமிழ்நாட்டில் ஜாதிய சமூக அமைப்பு, ஜாதிய பாகுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் கிராமங்களில் வன்கொடுமைகள் நிகழத்தான் செய்கிறது. தமிழ் சமூகத்தின் மீது போர்த்தப்பட்டிருக்கிற மிக மோசமான போர்வையே ஜாதி தான். அதை தோலுரிக்க வேண்டும். அதை தோலுரிப்பதற்காக தான் தந்தை பெரியார் போன்றவர்கள், சுயமரியாதை இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் பாடுபட்டது. நமது முன்னோர்கள் பாடுபட்டார்கள். அறிவு வளர வளர, அறிவியல் வளர வளர அந்த தோல் உரியும். தனக்குத்தானே தமிழ் சமூகம் அந்த தோலை உரித்து கொள்ளும். அந்த காலம் எழ வேண்டும். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறுகிற ஜாதி சண்டைகள், சமய சண்டைகள், பதற்றங்கள் கூடாது என்பதற்காக நல்லெண்ணத்தில் அந்த மனிதர் நடக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். அவ்வளோதான். கலைஞர் ஆட்சியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியும் எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க சார்? கலைஞர் அறிவில் சிறந்தவர், நிர்வாகத்தில் சிறந்தவர், தமிழ் பண்பாட்டு கூறுகளை முன்னெடுப்பதில் மிக சிறந்தவர், தமிழ் அறிஞர் அவர். அவரிருந்து பாடங்களை கற்றுக்கொண்ட இன்றைய முதல்வர். அவருக்கும் மேல்
இந்தியாவிற்காக குரல் எழுப்புகிறார், நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்காக குரல் எழுப்புகிறார். ஒரு படி கலைஞரையும் வெஞ்சி நிற்கிறார். இல்லைன்னா பீகாருக்கு போய் அங்கே குரல் எழுப்புறார் இல்லையா, அந்த ஜனநாயகத்துக்கான குரலாக இருக்கிறது. கலைஞரிடமிருந்து கற்றுக்கொண்ட குரல் தான் அது. அந்த குரல் நல்லது, கலைஞரை விட நாட்டின் ஒற்றுமைக்கான குரல் அது. கலைஞரை விட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர் நடந்து கொள்ளுடைய அணுகுமுறை ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்குது. கலைஞரும் சிறப்பாக தான் நடத்துவார். அங்கொன்று இங்கொன்றுமாக இயல்பான முரண்கள் வரும், அது இயல்பு. ஆனால் முதல்வர் அங்கிருந்து நிறைய பாடங்களை கற்றவர். அவர் கலைஞரிடமிருந்து அவர் ரொம்ப மரியாதையாகவும் ரொம்பவும் சகோதரத்துடன் தோழமையுடன் தான் பழகுகிறார், பேசுகிறார். எங்களுக்குள் எந்த சிக்கலும் இல்லை. ஜனநாயக முறைப்படி தான் நாங்கள் நகர்கிறோம். இந்த முறை நீங்கள் கேட்கின்ற தொகுதியை திமுக கொடுக்க தயாராக இருக்கின்றதா? ஒருவேளை தரவில்லை என்றால் உங்கள் நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அப்படிலாம் இல்லை, அது அந்த சூழல். இல்லை, கடந்த 2021 சிபிஐ தேர்தல் வரலாற்றிலே குறைந்தபட்சமாக ஒதுக்கப்பட்ட தொகுதியின் ஒரு கருத்து இருக்கின்றது. இந்த முறை நீங்கள் கேட்கின்ற தொகுதி எவ்வளோ இருக்கும் என்று நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க. அந்த தொகுதியை திமுக கொடுக்குமா, கொடுக்கவில்லை என்றால் கூட்டணி தொடருமா? நிச்சயமா கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். கொடுக்காது என்கிற பேச்சுக்கே இடமில்லை. மிகுந்த ஜனநாயக சிந்தனையும் பார்வையும் உடையவர், தோழமை கட்சிகளை அணைத்து செல்ல வேண்டும் என்கிற அரசியல் தொலைநோக்கு உள்ளவர் தமிழக முதல்வர். எனவே யார் முயன்றாலும் எங்கள் கூட்டணியை உடைத்து விட முடியாது. இது உறுதியாக முன்னேறும், இதுதான் வெல்லும். எத்தனை தொகுதி கேட்க திட்டமிட்டிருக்கீங்க? அது எங்க கட்சி இல்ல மாநில குழு இப்போ காங்கிரஸ் 40 கேட்கறாங்க, 50 கேட்கறாங்க. அந்த மாதிரி நீங்க எத்தனை தொகுதி வேண்டும் எங்க என்று கட்சியில இன்னும் மாநில குழுவே கூடல, எந்த தொகுதின்னு வரையறுக்கல, எத்தனைன்னு வரையறுக்கல. அதுக்கு முன்னாடி உங்களுடன் சொல்ல முடியாது அல்லவா? குழு கூடுகிற போது நாங்கள் பகிரங்கப்படுத்துவோம், அதை வெளிப்படையாக சொல்லுவோம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.